பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு அவேர்னஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் வந்து ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின் மின் பகிர்மான கழகத்துக்கு அந்த அறிவிப்பை பாஸ் பண்ணியிருக்காரு. எதை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வந்து அதாவது கிராம ஊராட்சிகளில் கட்டிடத்திற்கு அனுமதி வாங்காமலேயே அதுக்கு வந்து ரசீது போடாமலேயே கட்டணம் ரசீது போடாமலேயே மின் இணைப்பு நீங்கள் கொடுத்துட்றதா குற்றச்சாட்டு வருது. அதனால வந்து அனுமதி வாங்காமல் ரசீது பெறாமல் அப்படி ஏதாவது வீடுகளுக்கு வந்து மின் இணைப்பு கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில வரையறையை உள்ளடக்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மின் பகிர்மான கழகத்துக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கிராம ஊராட்சிகள் தோறும் ஒற்றை சாளர முறை கொண்டு வந்தாலும் கூட இன்னை வரைக்கும் இந்த இபி டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சும்மா கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய இஷ்யூ தான். அதனால இது தருமபுரி மாவட்டத்துக்கு வந்த செய்தி மட்டுமா நீங்கள் எடுத்துக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த ரூல் பொருந்தும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. அந்த கலெக்டர் என்னென்ன அறிவிப்பு கொடுக்குறாரோ அந்த அறிவிப்பு எல்லா மாவட்டங்களுக்கும் பொருத்தமான ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிறதுக்காக இந்த செய்தி, ஓகேவா? அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ என்னென்ன பாயிண்ட் வந்து அவர் வந்து மின் பகிர்மான கழகத்தை நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை மூலமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சார். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுப்புனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு சதீஷ் ஐஏஎஸ் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் தருமபுரி. பெறுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்பார்வை பொறியாளர், தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இதில் தருமபுரி அங்கே தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ நாள் 15/5/2026. பொருள் என்ன அப்படின்னா, கட்டிட அனுமதி, ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கிராம ஊராட்சிகளை அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் சொத்து வரி ரசீது பெறப்பட்ட பின்னரே மின் இணைப்பு வழங்குதல், இது தொடர்பாக தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வையில் வந்து ஒரு 4 விஷயத்தை மேற்கொள் காட்டியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 172 மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த 172 படி அனுமதி பெறப்பட வேண்டியது கட்டாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அரசாணை நிலையன் 180 ஊர வளர்ச்சித்துறை, அதையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2024 வந்தது. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஆணையர் ஊர வளர்ச்சித்துறை அவங்க வெளியிட்ட அந்த கடிதத்தோட எண்ணையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2025 வெளிவந்தது. நாலாவது பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய எனது நேரடி கள ஆய்வு மற்றும் அறிவுரைகள், அவர் வந்து ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஓகே, இந்த நாளையும் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. மேற்கோள் காட்டி என்ன சொல்றாங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் 10 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 249 கிராம ஊராட்சிகள் அமைந்திருக்கிறது. இந்த கிராம ஊராட்சிகளில் புதிதாக கட்டப்படும் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு வரைபட கட்டணம் மற்றும் சொத்து வரி வசூல் செய்ய பார்வை 1 காணும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 172 படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வீடு கட்டினாலும் சரி, கடை கட்டினாலும் சரி, அதுக்கு வந்து ரசீது நீங்க வந்து கட்டி நீங்க வந்து பே பண்ண வேண்டியது, வரி கட்ட வேண்டியது அவசியமா இருக்குங்கிறது இந்த சட்டம் சொல்லுது. பார்வை 2 காணும் அரசாணையில கிராம ஊராட்சிகளை புதிதாக வீடு கட்டுபவர்கள் இணைய வழியில் சுய சான்று கட்டிடங்கள், கட்டிட அனுமதி மற்றும் மனைப்பிரிவு அனுமதி ஆகும் ஒற்றை சாளர முறைப்படி உரிய கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளாட்சிகள் மூலம் தொகை நிர்ணயம் செய்ய சுய சான்று அனுமதி வழங்கப்பட தெரிவிக்கிறது. ஏற்கனவே வந்து அதாவது வந்து என்னன்னா ஒற்றை சாளர முறை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அரசாணையை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. பார்வை 3 என்ன சொல்றாங்கன்னா, ஆணையர் ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவர்களின் கடிதத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களின் மீது எடுக்கப்பட வேண்டிய நடக்கைகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2500 சதுர அடி மனையில் 3000 சதுர அடி வரையிலான பரப்பளவுக்குள்ள குடியிருப்பு கட்டுமானங்களை சுய சான்றின் பேரில் நீள வரைபட அனுமதி பெற்று கட்டிடங்கள் கட்டிக்கொள்ள அனுமதி அரசு அறிவித்திருக்கிறது. முறையான கட்டிட வரைபட அனுமதியும் பெறாமல் கட்டப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள் கட்டுமானத்தை நிறுத்த நகர் மற்றும் ஊரமைப்பு திட்டமிடல் சட்டம் 1971 விதிகள் 56 மற்றும் 57 மற்றும் 80A, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட மேம்பாட்டு விதிகள் 2019 படி நடவடிக்கை மேற்கொள்ள கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. நான் மேலே படித்த அந்த சட்ட விதிமுறைகள் இருக்குல்ல, இந்த சட்ட விதிமுறைகள் இதற்கு உள்ளடக்கத்துலாம் வரும். என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கிராம ஊராட்சிகளின் நிர்வாக அலுவலரின் அனுமதியின்றி கட்டுமான பணி மேற்கொள்ளும் நபர்களிடமிருந்து உரிய நிலம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கட்டிட வரைபட அனுமதி சான்றினை கோரி அறிவிப்பானை வழங்க வேண்டும். இப்போ அனுமதியை வாங்காம ஒரு கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, எங்க உங்க நிலத்துக்கான பட்டாவை காட்டுங்க, அது மட்டுமல்ல வந்து எங்க புழு பிரிண்ட் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்களா, இதை வந்து நீங்க வந்து கேட்டு ஆணை அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமா இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அனுமதியின்றி கட்டப்படும் கட்டுமானங்கள் நேரடியாக கலாய்வு செய்ய வேண்டும். அனுமதி இல்லாமல் ஒரு கட்டணம் கட்டியிருக்காங்கன்னா அது போய் ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான தேவையும் இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க.
கள ஆய்வின் போது கட்டிடம் முழுமையாக கட்டப்பட்டுள்ளதா அல்லது கட்டுமானம் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா என்பதை ஆய்வு செய்ய தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பார்த்தீங்கன்னா, மேலும் கட்டிடம் சொத்து வரி விதிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டதா அல்லது விடுபட்டுள்ளதா என்பதை குறிப்பிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரி விதிச்சாதான் விதிக்கலையா அப்படிங்கிறத வந்து தெரிவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதுக்கப்புறம் 4 பார்த்தீங்கன்னா, கட்டிடத்தில் குடிநீர் வசதி, மின்சார வசதி மற்றும் கழிவுநீர் வசதி ஆகிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. குடிநீர் வசதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சார வசதி இருக்கா, கழிவுநீர் வசதி இருக்கா, இத்தனை வசதிகளும் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கட்டிடத்திற்கு வந்து அனுமதி வழங்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5 அனுமதி பெறப்படாமல் கட்டப்பட்ட கட்டிடம் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை பூட்டி முத்திரையிடும் அதிகாரம் கிராம ஊராட்சி நிர்வாக அலுவலர்களுக்கு உண்டு. அதை படிவம் 3 சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவிப்பாக சார்பு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 கட்டிட வரைபட அனுமதியின்றி கட்டப்படும் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களின் உரிமையாளர்களுக்கு அளிக்கப்படும் அறிவிப்பானது உரிய அலுவலர்களால் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு சார்பு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. நேரடியாக அந்த வீட்டுக்காரரை சந்திச்சு இந்த மாதிரி நீங்க கட்டட அனுமதி வாங்காம கட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு நாங்கள் சீல் வைக்க போறோம் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டி நாங்கள் தெரிவிக்கிறோம், அதுக்கிடையில வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து அனுமதி வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ற அறிவிப்பை நேரடியாக போய் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடி இங்க கொடுக்க முடியல அப்படின்னா 7வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபர் வசிக்கும் முகவரிக்கு பதிவு தபால் மூலம் ஒப்புகாட்டை இணைத்து வந்து நீங்க என்ன செய்யலாம்னா பதிவஞ்சல்ல வந்து இந்த மாதிரி வந்து நீங்க முறைகேடா வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்கிற தகவலை அவங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றாங்க. 8 உரிய அறிவிக்கையின்படி கட்டுமான பணிகள் நிறுத்தப்படவில்லை எனில் அந்த கட்டிடத்தை பூட்டி சீல் வைக்க உரிய அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி நிர்வாக அலுவலர் ஊராட்சியின் ஆய்வாளரிடம் அனுமதி பெற்று நடவடிக்கை மேற்கொள்ள தெரியப்படுகிறது. இவரா போய் சீல் வைக்க முடியும், ஊராட்சி செயல் அலுவலரையும் கேட்கணும், அதே மாதிரி பிடிஓட்டையும் கேட்கணும். ஸோ அவங்களோட அனுமதி வாங்கி தான் என்ன செய்யணும், சீல் வைக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கட்டிட வரைபட அனுமதி வாங்காம இந்த மாதிரி வந்து அந்த சொல்லப்பட்ட இந்த விதிமுறைகள்லாம் உள்ளடக்காம ஒரு கட்டடம் கட்டப்படுது அப்படின்னா இந்த விதிமுறைக்கு உள்ளடக்கி என்ன செய்யணும், சீல் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. எனவே அதன் அடிப்படையில் பார்வை 4 மாவட்ட ஆட்சியர் தருமபுரி கள ஆய்வின் கிராம ஊராட்சிகளில் சொத்து வரி ரசீது மற்றும் நில வரைபட அனுமதி இல்லாமல் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இந்த சொன்ன இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் மின் இணைப்பு வழங்கணும். இது இல்லாம மின் இணைப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராம ஊராட்சிக்கு இந்த வரி வசூல் பாதிக்கப்படுது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு மின்வாரியம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இணைப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பரிந்துரை செஞ்சிருக்காரு. இது வந்து கிராம ஊராட்சிக்கு ஒரு பெரிய நிதி இழப்பை ஏற்படுத்துகிற விதமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதோட நகல் பார்த்தீங்கன்னா செயற்பொறியாளர் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. 2வது அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கும் தருமபுரி மாவட்டத்தில் அனுப்பியிருக்காங்க. நான் சொன்னது வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அனுப்புனது வந்து அந்த மாவட்டத்திற்குமான அறிவிப்பு கிடையாது. இதில் சொன்ன 4 விஷயங்கள் நம்ம மேற்கோள் காட்டணும். பார்வையில் வந்து 4 விஷயங்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்களா, அந்த 4 விஷயங்களும் மொத்த தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். அதை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. ஆகவே வந்து இந்த ஊராட்சிகள் சட்டம், அந்த அரசாணை, இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சிகளும் இந்த நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு, இதை பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. மீண்டும் நல்லது உங்களுக்கு வேற ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.